இந்தியாவால் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவால் எவ்வளவோ சாதிக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியா. அப்படிப்பட்ட வகையில் நேற்று ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா லேசர் தன்மை கொண்ட ஒரு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த உலக நாடுகள் அரண்டு போய் ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. ஆமாங்க, DEW டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லேசர் தன்மை கொண்ட ஒரு ஆயுதத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய எதிரி நாட்டு ட்ரோன்களை செயலிழக்க வச்சு அழிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது தான் இந்த லேசர் தன்மை கொண்ட ஆயுதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயுதங்களை ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, சீனா வச்சிருக்கு. இன்னைக்கு 4வது இடத்துல நம்ம வச்சிருக்கோம் உலக நாடுகள் மத்தியில். அது மட்டும் இல்லைங்க, TRTO தலைவர் சமர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், வருங்காலத்தில் சூர்யா 300 கிலோவாட் தன்மை கொண்ட ஒரு லேசர் ஆயுதத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதோட ஆராய்ச்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இது எப்படின்னா 20 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய எதிரி நாட்டு ட்ரோன்களை செயலிழக்க வச்சு அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது. இதெல்லாம் ட்ரெயிலர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் பார்க்க போறீங்கன்னு சொல்லி TRTO தலைவர் சமர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவை பற்றி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போலாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்